சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதியை விரட்டியடிக்கும் ஊர் மக்கள் பிரச்சாரத்திற்கு உதயநிதி வந்தால் நிச்சயமாக விரட்டியடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஊர் மக்கள் கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டுக்கள் கிடையாது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவது மிகப்பெரிய ஒரு கடினம். உதயநிதி கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது? 525 வாக்குறுதிகளில் 20% கூட திமுகவினர்களால் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து தமிழக மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. இனியும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்ற முடிவிற்கு தமிழக மக்கள் வந்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றியடைந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவால் பெற முடியாது. கூட்டணிகளும் உடைவதற்கான சூழல் தற்பொழுது உருவாகியுள்ளது. தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் கட்டுப்பாடு தற்பொழுது ஸ்டாலின் கையில் இல்லை என்பதும் தெரிந்துவிட்டது. திமுகவின் கூட்டணிகள் இதை பற்றி பேச ஆரம்பித்துவிட்டார்கள். ஒரு பக்கம் மக்கள் எதிர்ப்பு, மறுபக்கம் கூட்டணி உடையக்கூடிய நிலைமை. 2026 எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தால் நிச்சயம் அடுத்து 10 ஆண்டுகள் வரை திமுகவால் எந்த ஒரு பதவியையும் பெற முடியாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மதுரை, குறிப்பாக வேலூர் போன்ற பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரத்திற்கு சென்றால் நிச்சயம் மக்கள் புறக்கணிப்பார்கள், ஆதரவுகளை கொடுக்க மாட்டார்கள். ஒரே அணியில் தமிழ்நாடு என்று திமுகவின் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களது சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஆனால் ஊருக்குள்ளே விடமாட்டோம் என்று கூறிய மக்கள் வீட்டில் மட்டும் ஏற்றி விடுவார்களா? வீட்டிற்கும் கிடையாது, ஓட்டிற்கும் கிடையாது என்பதை ஏற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களது தமிழகத்தை காப்போம் என்ற பயணம் மூலமாக மக்களது ஆதரவு எடப்பாடிக்குத்தான் கிடைக்கும் என்பதற்கேற்ப தற்பொழுது தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுகவின் இறுதி பயணமாக அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்குமேயானால் துணை முதல்வர் பதவி கூட விஜய்க்கு கொடுப்பதற்கு முன்வந்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.